ஹலோ ஃபார்மர்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வேர்க்கடலையை வந்து நீங்க விதைச்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல், தமிழ்நாட்டுல வந்து எந்த அளவுக்கு இது ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதை பொறுத்த வரைக்கும் வேர்க்கடலையில வந்து கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடு மட்டுமே 10% நம்ம டோட்டலா இந்தியால வந்து கிரவுண்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுல 10% வந்து நம்ம தமிழ்நாடு ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3.5 லட்சம் ஹெக்டேர்ஸ்ல வந்து இந்த வேர்க்கடலையை விதைச்சிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 8.5 லட்சம் டன்னஸ் வந்து ஈல்ட் எடுத்திருக்காங்க. இப்ப இந்த வேர்க்கடலையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்ப மாட்டுக்கு வந்து புண்ணாக்கா போடுறதோ இல்ல வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸா இருக்கக்கூடிய வேர்க்கடலை வறுவல் அல்லது வந்து நிலக்கடலை பர்ஃபி அல்லது உருண்டை இந்த மாதிரி இருக்கிறதோ அல்லது அதுல இருந்து எண்ணெய் எடுக்கிறதோ இல்ல வீட்டுல வந்து சட்னி பொடி இந்த மாதிரி செய்யறதுக்கோ இந்த மாதிரி நிறைய பர்பசஸ்க்கு வந்து நம்ம இந்த வேர்க்கடலை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்காக நம்ம ஃபார்மர்ஸ் வந்து வேர்க்கடலைய எந்தெந்த மேஜர் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிவகங்கை, ஈரோடு, திண்டுக்கல், நாமக்கல், அதுக்கு அடுத்தது வந்து திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து வேர்க்கடலைய வந்து பயிர் செஞ்சுட்டு வராங்க. இப்ப நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஆயில் சீட்ஸ் மிஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது மூலியமா நமக்கு வந்து சப்சிடிஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அது மூலியமா விதை வந்து கொடுக்கறதோ இல்ல ஜிப்சம் கொடுக்கறதோ இந்த மாதிரியான சலுகைகள் தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் விவசாய சேனலை மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.